ஈசிஆர் ரோட்ல நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புபடுத்தி எடப்பாடி அவர் ஒரு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர், நீண்ட நாட்களாக சட்டமன்றத்திலே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவர் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும் என்பதை மறந்துவிட்டு, மனசாட்சி அடகு வைத்துவிட்டு பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி போட்ட கார் திமுக கொடி போட்டுக் கொண்டு போனால் அது லைசன்ஸா குற்றம் செய்வதற்கென்று கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக கூட்டு வெளியே வந்துவிட்டது. அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு 4-5 பேர். இப்பொழுது கூட காவல்துறையினுடைய துணை கமிஷனர் உங்களை எல்லாம் சந்தித்து பேட்டி அளித்திருக்கிறார். அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மெயின் அக்யூஸ்ட் சந்துரு அதிமுகவை சார்ந்தவர். அதிமுகவினுடைய அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இரும்பலியூரில் இருக்கின்ற அதிமுகவினுடைய மிக நெருங்கிய உறவினர் மற்றும் அவரும் அதிமுகவை சார்ந்தவர். அதே போல இன்னொரு கார் கைப்பற்றிருக்கிறார், பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மகேந்திரா தார் என்கிற வாகனம். அது யாருக்கு சொந்தம்னா நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளர் அவருடைய சகோதரர் மகனுக்கு சொந்தமானது. அந்த காரை பயன்படுத்தியவர்கள் மொத்த பேரும் அவருடைய உறவினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். ஆக அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் திமுக மீது எடப்பாடி பழனிசாமி போட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போலதான் அண்ணா நகருக்கு பக்கத்திலே ஒரு சிறுமி பாலியல் குற்றம் செய்யப்பட்ட நேரத்தில் இதே எடப்பாடி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. கடைசியில் பார்த்தால் அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் அதிமுக சார்ந்த வட்ட செயலாளர் சுதாகர். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இதுவரையில் குற்றங்கள் நடந்திருக்கிறது என்றால் அந்த குற்றங்களை புரிந்தவர்கள் பூரா அதிமுகவை சார்ந்தவர் தான்.